Hi guys, this is Govindraj from Tirupur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important category in 9th standard English annual examination 2023 previous year question paper with the answers. இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் ப்ரீவியஸ் இயர் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பர்டிகுலர் ஒரே வீடியோ மோர் தென் 5 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்ஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் நான் பல டைம் சொல்லியிருக்கேன், நீங்கள் 9th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா 10th வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதனால் 9th இருந்தே 10th படிக்கணும். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் இதே சேம் சிலபஸ் தான். நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, அடுத்த வருஷம் இதே சிலபஸாக வேறு இது இந்நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செட்டுக்கும் இதே சிலபஸ் தான். அதனால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் பேட்டர்னே தான் கண்டிப்பாக 10th ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன். ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10th பேட்டர்ன் தான் 9th ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்க கொஸ்டின் எல்லாமே ரிவிஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ள ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே வந்து ஆன்சரோட போட்டிருக்கோம். ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்க. ஃபஸ்ட்டு எமுலேட் அப்படின்னா இமிட்டேட் சொல்கிறது ஃபியூரியஸ்லி ஆங்கர்லி, சரி தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி பீஸ்ஃபுல். செகண்ட் ஒன் கேர்ஃபுல்லி கேர்லெஸ்லி, அஃப்ரைட்னா பிரேவ், கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட், வே சப்வேன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மணி டிவைடட் டைஸ் அமாங் இஸ் பிரதர்ஸ் அண்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர்னா பிட்வீன், பிரதர்ஸ் அண்ட்ஸ்னா அமாங் போடுறோம். நெக்ஸ்ட்டு லெமன் அட வந்து அனகிரம் மெலன். நெக்ஸ்ட்டு மேங்கோ இஸ் த ஸ்வீட்டஸ்ட், த வந்து ஈஸ்டி ஃபார்ம் பண்ணணும். யூ மஸ்ட் நாட் ஸ்மோக் கம்பேர் பண்ணுறோம். டேஸ் எர்த்து த எர்த்து, ஆல் சில்ட்ரன் லேர்ன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபெல்கோல் ஆல்தோன்னு கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 2 மார்க்கு அதே மாதிரி பார்த்தா பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் அப்படியே பார்த்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி கம்பேர் பண்ண கேட்டகரி தான். கிராமர் கொஸ்டின் நம்ம ஆன்சர் கொடுத்துருக்குறோம். ஸோ திஸ் ஹவுஸ் வாஸ் பில்ட் பை கிராண்ட் ஃபாதர் இன் 1943. இது வந்து புக் பேக்கில் இருக்கிறது தான். நெக்ஸ்ட் டைரக்ட் புக் பேக்கில் இருக்குது. புஷ்பா இது வந்து பார்த்தா இம்பீரியல் இருக்குது. அப்போ புஷ்பா அட்வைஸ்டு நாட் டு ஸ்பாயில் த எக்கோசிஸ்டம். பஞ்சுவேட் கண்டிப்பாக எழுதலாம். ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் வச்சு ஐ வந்து கேபிட்டல் லெட்டர் எழுத கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் இன்ஃபினிட் ஜென் வாக்கிங். செகண்ட் வந்து டூ லேர்ன் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச் கம்ப்ளீட் சென்டென்ஸ் இருந்தால் போதும். ரோடு மேப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் எல்லாமே நீங்கள் வந்து 7 யூனிட் இருக்கனால 7 யூனிட்டுக்கும் பேராகிராஃப் படிக்கிற நெசசிட்டி இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 யூனிட் படிச்சிங்களா போதும். அது பர்டிகுலராக சச்சின் ரஸ்கின் பண்ண ஐ கான் கிளைம் த ட்ரீஸ் எனிமோர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போங்கோ அந்த போலீஸ்மேன் 17 ஆர்ஜஸ் கண்டிப்பாக படிங்க. அதுக்கப்புறம் பர்த்டே லெட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீனிவாச ராமானுஜர். இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று படிச்சுன்னா கண்டிப்பாக ஒன்று ஆன்சர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் பார்த்தீங்கன்னா போயம் பேராகிராஃப் அதே ரூல் தான். ஸோ ஃபஸ்ட்டு 4 படிச்சுன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரைமிங் ஒரு ட்ரைன் ஸ்கீம் கான்செப்ட் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டின் பேப்பரில். ரீஅரேஞ்ச் ஆர் பேசேஜ் ஏதாவது ஒன்று ஆன்சர் பண்ண போது 10th ஸ்டாண்டர்ட் பண்ணணும். நீங்கள் பேசேஜ் காம்படிஷன் ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ், பிக்சர், நோட் மேக்கிங் இது பல டைம் சொல்லியிருக்கோம். அதே கொஸ்டின் தான் நீங்கள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பரோட வந்து கிளியர் வெர்ஷன் இப்போ தான் நெக்ஸ்ட் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ப்ரூனிங், ட்ரிம்மிங், அதுக்கப்புறம் இம்மன்ஸ்னா கிரேட், ஃபியூரியஸ்லி ஆங்கிள் தான் புக் பேக்கில் இருக்குது. எமர்ஜென்சி நார்மல் சொல்கிறோம், வைட்னா நேரோ, லாக்டு ரிலீஸ் சொல்கிறோம். நேஷனல், இன்டர்நேஷனல், நெக்ஸ்ட் கம்பேர் பை பஸ். இந்த 1 மார்க் நல்லா கவனிங்க. விமல் ஜென்ரலி கோஸ் டு இஸ் ஒர்க் பிளேஸ் பை பஸ். இது பை பஸ், பை கார், பை ட்ராவல். அதை பார்த்தா இதில் வந்து பை ட்ரெயின் சொல்லும் போது ட்ராவல் சம்மந்தப்பட்ட பை பஸ். ஆனால் அதுவே வந்து ஆன் ஃபுட் வந்து கம்பேர் பண்ணணும். நம்ம நடந்து போகிறோம், ஆன் ஃபுட் தான் கம்பேர் பண்ணுறோம். இன் டீப் வாட்டர் பிக் ட்ரபிள், சில்ட்ரன் ஆர் ஃபாண்ட் ஆஃப் இது புக் பேக்கில் இருக்குது. ஐ டேஸ் வச்சுன்னா வென் ஆர் வெல்லும் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் என்ஜி பண்ணணும். பாஸ் கண்டினியூஸில் அப்போ வாஸ் கம்பேர் பண்ணணும். ஸ்டூடெண்ட் மஸ்ட்டும் போடலாம், ஆட் டு ரெண்டுமே கட்டாயம் அர்த்தம். வி குட் go to the library or the park. next the earth revolves around the sun. முக்கியமான கான்செப்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 2 மார்க் லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் ஃபுல்லாக எதுவுமே படிக்காதுங்க. அட்லீஸ்ட் இந்த கொஸ்டினில் இருக்கிற லெசன் கொஸ்டின் ஆன்சர் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் மட்டுமாவது படிங்க. நெக்ஸ்ட் கிராமர் கேட்டகரி கண்டிப்பாக ஆன்சர் பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்கான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் வாஸ் ப்ரெசென்டட் பை த டீம் லீடர் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டேரக்ட் பொறுத்த வரைக்கும் ராதா செட் தட் டே வி கொடுத்தா இப்போ தே ஹேட் வாட்ச் எ ஃபிலிம் எக்ஸ்ட்ரா ஐ மீன் பார்த்தீங்கன்னா தே ஹேட் வாட்ச் த ஃபிலிம் த டே பிஃபோர் ஆர் இல்லை ப்ரீவியஸ் டேன்னு கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் சூப்பர் லிட்னா அப்போ ரோஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ்னு கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச் வந்து டேரெக்டாக தெரிஞ்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரோடு மேப், அதுக்கப்புறம் பேராகிராஃப் வந்து ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான். நெக்ஸ்ட் ரைமிங் ரைம்ஸ்க்கு கான்செப்ட் சிம்பிளாக தான் இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. பேராப்ரேஸ் வந்து ஹவு டு ரைட் த பேராப்ரேஸ் ஒன்றுமே கிடையாது. அந்த 4 லைன் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தனா போதும். நீங்கள் 10th அண்ட் நம்ம 10th வரும்போது 10th பேட்டர்ன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். டோன்ட் வரி அபவுட் இட். நெக்ஸ்ட் 37, 38 எய்தர் சாய்ஸ் ஏதாவது ஒன்றுனா பேசேஜ் காம்பி எழுதுங்க. இதில் 4 கேட்டகரி பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர், நோட்டீஸ், பிக்சர், நோட் மேக்கிங். உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், முதல்ல அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ், பிக்சர், நோட் இதுதான் 10th ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன். ஸோ உப்பே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இந்த 22 மார்க் இந்த வருஷமே வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் தெரிஞ்ச ஆன்சர் பண்ணி சாய்ஸ் சொல்லலாம். எஸ் குட் நாலேஜ் வித் கம்பேர் பண்ணுறோம். இஸ் சன்ஸ் இன் லா. நெக்ஸ்ட் ஷி லவ்ஸ் ஹர் ஃபார் ஐ டோன்ட் நோ ஹூ ஷி இஸ். பாலு இஸ் டாலர் தென் கரெக்டாக தான் இருக்குது. டாலர் தேன் டிஹெச்ஏஎன் போடணும். டிஹெச்இஎன் டிஹெச்ஏஎன் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து மெமரி போய் வந்து மை லிட்டில் ஆர்ஸ் தட் மீன்ஸ் ஸ்டாப்பிங் பை உட்ஸ் வந்து கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நாடிடல் பேராகிராஃப் எய்தர் ஆர் சாய்ஸ் தான். ஸோ எல்லா லெசனும் நாடிடல் பேராகிராஃப் படிக்கணும். ஃபஸ்ட்டு 4 கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கப்புறம் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் பாயிண்ட் ஏதாவது ஒன்று ஆன்சர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் பர்சியூன் ஆஃப் ஆல் சங்க்னா ஸ்மால் பீஸ்
பீஸ். நெக்ஸ்ட் டீட்ஸ்னா இப்போ வந்து பிரேவ் ஆக்ஷன் நம்ம செய்யக்கூடிய செயல். ரிமெம்பர்ட் ஃபர்காட் திங்கிங் அப்படின்னா க்ளீன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து டர்ட் இஸ் நான் சானிடைஸ் க்ளீன். பேஷனேட்டட் அன்இன்ஸ்டட். ஃபோக்கஸ் வந்து ஃபோக்கியோட ப்ளூரல். கைண்ட்னஸ். நெக்ஸ்ட் வந்து யூ மஸ்ட் ஆர் ஷுட் ஒபே யுவர் எல்டர்ஸ். ப்ரிப்போர்ஷன் த லெட்டர் வாஸ் ரிட்டன் பை. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் ஃபார்மில் இருக்கிறதுனால ஐ வுட் லைக் டு ஆர்டர் காஃபி இன்ஸ்டட் ஆஃப் அதற்கு பதிலாக லதா இஸ் புவர் பட் ஷீ இஸ் ஜென்ரல். வறுமையில் இருந்தாலும் நேர்மையாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஆசின் இஸ் ஒன் ஆஃப் த வந்து இஎஸ்டி. அப்போ இந்த கிளவரஸ். நெக்ஸ்ட் வந்து லெசன் 2 மார்க் பாயம் கொஸ்டின் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. கிராமர் பாருங்கள். நர்மதா ரோட் என் நாவல். என் நாவல் வாஸ் ரிட்டன் பை நர்மதான் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த டீச்சர் அட்வைஸ் தர்ஸ் நாட் டு ரைட் அண்ட் போத் த பேப்பர்ஸ். ஏன்னா இது இம்ப்ரெடின்னு சொல்கிறதுனால. நெக்ஸ்ட் கான்செப்ட் சொல்லும் போது டென்ஸ்னா கவுஸ் கிவ்னு போடுறோம். நெக்ஸ்ட் ஆல்வேஸ் ட்ரிங்க்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸாக கம்பேரிசன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரோடு மேப். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லெசன் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப், அதுக்கப்புறம் பார்த்தா பேராபிரேஸ் லைன் கொடுத்துருக்காங்க. ரீஅரேஞ்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிங்க. பேசேஜ் காமிங்கன்னா அதை விட ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் 4 கேட்டகரி. அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், அதுக்கப்புறம் நோட்டீஸ், பிக்சர், நோட் மேக்கிங், சம்மர் ரைட்டிங். நோட் மேக்கிங் சம்மர் ரைட்டிங் கூட மறக்காமல் வந்து டாபிக் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பாட் தர கூட ஷீ இஸ் அண்ட் எம்ஏன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த சிஸ்டர்ஸ் ஷீ சீனியர் டூ தேன் எடுத்து 2 போடுறோம். தோவும் பட்டு ஒரு சென்டென்ஸ் வந்து எதாவது ரிமூவ் பண்ணிக்க. ஈச் ஆஃப் த பஸ்ஸஸ்ன்னு ஆர் வந்து இஸ் கம்பேர் பண்ணக்கூடியதான். தெரிஞ்சால் எழுதுங்க, நான் சாய்ஸ் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மெமரி போயம் ஊஸ் ஸ்டாப்பிங் வேர்ட்ஸில். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்விஎஸ் நைபரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் சைக்கிள்ஸ் கம்பேர் பண்ண கிறிஸ்லி பிஎஸும் கேட்டு எதிராக சாய்ஸ் தான். நெக்ஸ்ட் பேசேஜ் காம்படிஷன் 10th ஸ்டாண்டர்ட் வந்து இந்த ஜங்க் ஃபுட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பப்ளியில் கேட்ட பேசேஜ் காம்படி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயம் கம்பெனி ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 1 மோர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அந்த கொஸ்டின் கொஞ்சம் கிளியராக இல்லாதது அப்படியே பார்த்துருப்பாங்க. ஸோ எல்லா 1 மார்க்குமே மார்க் பண்ணியிருக்கோம். 2 மார்க் கொஸ்டின்ஸும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். போயம் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக தான் இருக்குது. கிராமர் கேட்டகரி நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்தோம். ஸோ அது கிளியராக இல்லாதது. ஸோ அதுக்காக திருப்பி இந்த கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ், பிக்சர், நோட் மேக்கிங் எல்லாம் ஜென்ரல் கான்செப்டாக எழுதக்கூடியது தான் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது 1 மோர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர். ஸோ ஆன்சர் ஸ்பிரிட்லினஸ், ஆக்டிவ்னஸ், ஷீப் இஸ் அப்படின்னா அஷேம்டு, ஃப்ரைட்னு அண்ட் ஆஃப்ரை பயன்னு சொல்கிறோம். ரிகோரஸ்னா கரெக்ட் ஆர் இதுக்கு 2 ஆன்சர் வந்து மேட்சபிளாக இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபாண்ட் ஆப்னா டிஸ்இன்ட்ரெஸ்ட் ஏட்டட் சொல்கிறோம். கிளைம், ட்ராப், கெட் டவுன். நெக்ஸ்ட் சஃபிக்ஸ் வேலிடிட்டி, எரக்டம் வந்து எரக்டா. பேனோட பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இதில் கேன்சல்ட் அப்படின்னா கால்ட் அப், அண்டர்லைன் பண்ண கேன்சல் கால்ட் ஆஃப். ரொம்ப முக்கியமானது. இந்த வருஷம் +1 பப்ளிக் இந்த வேர்ட் தான் கேட்டிருக்கு. கேன்சல்னா கால்ட் ஆஃப். ஓஎஃப் கம்பேரிசன் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலக்டட் மீ ஃபார் த ஒன்லி ஆன் மெரிட். நெக்ஸ்ட் வந்து டென்ஸ் லாஸ்ட் பாஸ்ட் டென்ஸ் சியோட பாஸ்ட் டென்ஸ் சா. மை அங்கிள் என்டர் மை ஹவுஸ் வென் ஆர் வைல் கம்பேர். ஆப்ஷன் ஏ வென். நெக்ஸ்ட் லெசன் 2 மார்க் போயம் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எழுதிக்கலாம். கிராமர் கேட்டு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் ப்ளீஸ் கால் இம்னா யூ ஆர் ரெக்வஸ்டட் டு கால் இம் அட்வான்ஸ் சொல்லலாம். அதுவே ஒர்க் ஹார்ட் ஸ்டடி வெல்லாம் யூ ஆர் அட்வைஸும் கம்பேரிசன் பண்ணக்கூடிய கேட்டகரி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ டைரக்ட் டேட்டில் நல்லா the visitor said to the visitor told the girl that he could not climb the trees anymore. இது ரஸ்கின் பாண்டில் வரக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ஒன்லி ஒரே ஒரு ஆர் மட்டும் யூ கோ ஃபாஸ்ட் ஆர் யூ வில் மிஸ் த பஸ் கம்பார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் ரோடு மேப், லெசன் பேராகிராஃப், போயம் கொஸ்டின் அந்த போயம் பேராகிராஃப் ஈஸியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பேசேஜ் காம்பினேஷன் முன்னால் ரீஅரேஞ்ச் ஆர் பேசேஜ் 2ல் ஏதாவது ஒன்று பண்ணால் போதும். அதுக்கப்புறம் 4 கேட்ட அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ், பிக்சர், நோட் மேக்கிங் ஆர் சம்மர் ரைட்டிங், மெமரி போயம் எல்லாமே ஸ்டாப்பிங் வேர்ட்ஸில் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசேஜ் இதில் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் முன்னால் நான் டீட்டெயில் பேராகிராஃப் பொறுத்தவரைக்கும் முதல்ல கேரக்டர், கான்செப்ட் எக்ஸ்பிளைன், ஃபைனலாக மாறலே. இந்த மெத்தடை 10th ஃபாலோ பண்ணணும். அதில் பொறுத்தே ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் 1 மார்க் டிஸ்ட்ரிக்ட் மதுரை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பாருங்க. பர்சியூனா ஃபாலோ, ட்ரபிள்னா டிஃபிகல்ட், எவிடன்ஸ்னா ப்ரூவ், பிளஸிங்னா கர்சிங், ரிகோரஸ் ஃபெய்த் பண்ணுறோம், ஹிடன் எக்ஸ்போஸ்டு, கிரிட்டீரியா, அல்ட்ரா வயலட். நெக்ஸ்ட் ஐ வாஸ் அண்ட் அன்ஃபர்கெட்டபிள். நெக்ஸ்ட் வந்து கேரி கண்டினியூ பண்ணுறது, லவுட் ஸ்பீக்கர் கம்பேர் பண்ணி த கிரிக்கெட் பால் வாஸ் ஹிடன் அமாங் த லீவ்ஸ். ஏன்னா இலைகளுக்கு நடுவில் அமாங் த. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இயர், ஏன்னா ஐஆர் பார்த்தா நம்ம தேன் வந்ததுன்னா இஆர் கம்பேரிசன். நெக்ஸ்ட் த லேர்ன் அவுட் டு சர்வே. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியில் கான்செப்ட் இருக்குது. நெக்ஸ்ட் லெசன் 2 மார்க் போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணி கிராமர் ஆன்சர் பண்ணி இது புக் பேக்கில் இருக்க கிராமர் தான். யூ வில் பி இன்ஃபார்ம் வித் த ஸ்டான்லி லேட்டர். அதே மாதிரி டேரக்ட் சொல்லணும். ஷி செட் தட் ஷி ஹேட் ஓன் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீர்ஸா கம்பேரிசன், நோ அதர் கேர்ள் இஸ் ஸோ டாலஸ் நீலாம் கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் ரோடு மேப் பேராகிராஃப் அதே பேரர் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால சொல்கிறேன் சச்சின் பேராகிராஃப் நல்லா அப்படிங்க. ஆக்சுவலாக நீங்கள் எந்தெந்த பேராகிராஃப்னா சச்சின், அதுக்கப்புறம் வந்து இப்போ கம்பேரிசன் பண்ணும்போது பர்த்டே லெட்டர், சீனிவாசரம் அந்த 3 பேரும், அதுக்கப்புறம் 17 4 படிச்சுன்னா கண்டிப்பாக 2 எழுதிடலாம். ஸோ இதை என்ன இந்த 4 பேராகிராஃப்மே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர், நெக்ஸ்ட் நோட்டீஸ், பிக்சர், நோட்பிங்கில் சிம்பிளாக தான் கொடுத்து ஸ்பாட் தரர் பாருங்கள். த டாக் ஃபெல் இன் டூன்னு கம்பேர் தோவும் பட் வந்து ரிமூவ் பண்ணணும். இஸ் சஃபரிங் ஃப்ரம் சொல்கிறோம். அதே மாதிரி இஸ் ஏ குட் அத்லட், நித்யா இஸ் டாலர் தேன் டூ எடுத்து தேன் போடுறோம். அதுக்கப்புறம் மெமரி பாயிண்ட் வந்து காமெட்லேருந்து கேட்டுக்கிறாங்க. இதில் கம்பேர்
கம்பேரிசன் பண்ணும்போது பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் முன்னால் இருக்கிற நான் டீட்டெயில் பேராகிராஃப் தான் டாமி ஃபவுண்ட் எ புக் த ஃபன் தே ஆடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி பற்றி பார்த்தீங்கன்னா ஐ மீன் பார்த்து மதர்ஸ் வாய்ஸை கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஒன் மோர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. சர்ச்டு, அதுக்கப்புறம் ப்ரியாரிட்டி, யூஎன்டிபினா யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு லுக் பேக் திரும்ப பார்க்குறது, ஷாக் வேவ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா 2 பேர்னா பிட்வீன் சொல்லும் மோர் தென் 2 அமௌண்ட் கம்பேர் பண்ணோம். அதுக்கப்புறம் டென்ஸ் சொல்லும் போதுனா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் ஷெல் ஹவ் பீன் ஸ்டடிங். நெக்ஸ்ட் பிகாஸ் நம்ம கம்பேர் பண்ணி போடுறோம். லெசன் 2 மார்க் போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் அப்படி பார்த்துட்டு வாங்க. கிராமர், த நியூஸ் ஹேட் பீன் மட்டும் சேர்த்துங்க, ஹேட் பீன் ரிமெம்பர் பை ஹர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சிவா ஆஸ்க்டு மீ வென் ஹி வுட், இது வந்து பார்த்தா டைரக்ட் நேரில் கொஸ்டின் டைப்பில் இருக்குது. ஸோ 10th ஸ்டாண்டர்டோட கண்டினியூஸாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் பற்றி தான் கொடுத்து உங்களுக்கு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இருக்குது. அதுவே நல்லா பாருங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஸ் இட் இஸ் பேராகிராஃபில் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ரீஅரேஞ்ச் சிம்பிளாக தான் பேசேஜ் காமன். இதில் 4 கேட் அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர், நோட்டீஸ், பிக்சர், நோட் அதே கான்செப்ட் தான் கொடுத்தாங்க. ஸ்பார்டர் ஷி லவ்ஸ் சர், அதே மாதிரி இதில் வந்து இன்னும் எடுத்துகிட்டு அட்டு போடுறோம். நெய்தர் வந்து நார் போடணும். நெய்தர் நாருக்கு எய்தராருக்கு ஒரு வித்தியாசம் புரிஞ்சுக்கேன். எய்தர் நார்னா இது அல்லது அது, நெய்தர் நார்னா இதுவும் அல்ல அதுவும். அப்போ ஒரு ஸ்பார்டரில் எய்தர்னு ஒரு வேர்டு வந்து கண்டிப்பாக ஆர் போடணும், நெய்தர்னு ஒரு வேர்டு நார் போடணும். ஸோ அதுக்கு தோவும் பட்டு வந்து ரிமூவ் பண்ணுங்கள், ஆஸும் ஸோ வந்து எதாவது ஒன்று ரிமூவ் பண்ணி போடணும். பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் முன்னால் நான் டீட்டெயில் பேராகிராஃப் கண்டிப்பாக ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவராலாக இந்த ஒரே கொஸ்டின் மோர் தென் 5 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரும் ஒரே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஏன்னா இப்போ 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10th போய் படிச்சிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் அப்படிலாம் கிடையாதுப்பா. நீங்கள் 9th ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் 10th போகும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு நான் திருப்பி சொல்லக்கூடாது, இங்கிலீஷ் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் ரொம்ப எளிமையாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு 9th ப்ராக்டிஸ் பண்ணுறதே 50%. ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா இப்போ நீங்கள் 9th அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ், பிக்சர், நோட் மேக்கிங், ரோடு மேப் இந்த 22 மார்க்ஸும் 10th அது அப்படியே தான் வந்திருக்கும். உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் those who are studying in the 10th standard கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நோட்டீஸ், பிக்சர் ரைட்டிங்லாம் அதே தான் கண்டினியூஸ். ஸோ இப்போ ஈஸியாக உங்களுக்கு கொஞ்சம் ஸோ எதுக்கு நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிராமர் 9th கிராமர் தான் 10th வரும். ஸோ அப்போ இப்போயே கொஞ்சமாக படிச்சுக்கிட்டிங்கன்னா 10th போகும்போது ஒன்றுமே கிடையாது, ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி எக்ஸ்பிளைன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் நான் திருப்பி சொல்லக்கூடியது என்னென்னா நல்லா படித்து எழுதி பாருங்கள். நம்ம ஏன்னா நம்ம 10th போயிட்டு வந்து பார்த்து என்ன பண்ணுவோம்னா எந்த பேராகிராஃப் படித்தாலும் எழுதி பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ அந்த மெத்தட் நீங்கள் வந்து 9th ஃபாலோ பண்ணுங்கள். ஷூராக 10th வரும்போது நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸ்டில் நவ் தேங்க்யூ ஆல்.